லவ்வோ லவ், எல்லாரும் லவ்வும் அப்படிதானே, லவ்வோ லவ். ப்ளீஸ் சப்போர்ட் த ஃபிலிம். ஒழுங்காக ரிவ்யூஸை கரெக்டாக எழுதுங்க. தயவு செஞ்சு படத்தை பார்க்கும்போது கரெக்டாக பார்த்து ரிவ்யூஸை வந்து மக்கள்கிட்ட நியாயமாக கொண்டு வந்து எல்லாருக்கும் வணக்கம். ரீசெண்டாக தான் டீசர் ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு உங்கள் எல்லாரையும் சந்தித்தோம். ஸோ பேச வேண்டியது வந்து இப்போ நான் பேசுனது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே குவிக்காக சொல்லிடுறேன். இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவ்வளோ லக்கி டைரக்டர்ஸ், லக்கி பீப்புள் வேர் ஆன் த ஸ்டேஜ் டுடே. அதில் ஒரு பெரிய பாசிட்டிவிட்டி கண்டிப்பாக நான் பார்த்தேன். அண்ட் ஐ ஃபீல் வெரி பிளெஸ்ட் தட் அந்த ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புளில் சம்மந்தமே இல்லாமல் நான் எப்போது சினிமா விட்டு போயிட்டேன். பட் இன்றைக்கும் இந்த மேடை எனக்கு காத்துட்ருக்கு. நீங்கள் எல்லாருமே மீடியா எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப 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 சந்தோஷம். ரொம்ப நன்றி. அண்ட் எல்லோரும் பேசிட்டாங்க. ஃபாக்ஸன், பிரதீப் அண்ட் வேன், ஐ திங்க் யூ ஹவ் டன் அன் எக்ஸலண்ட் ஜாப். ஏன்னா வந்து எனக்கு நிஜமாக ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி பாடல்கள் வந்து பிகாஸ் ஐ திங்க் எல்லோரும் சொன்ன மாதிரி தனுஷ் வந்து இஸ் சேஞ்ச்ட் ட்ராக் பிகாஸ் அந்த ஏஜ் குரூப் மாறிடுச்சு. இப்போ பவிஷ் இஸ் நெக்ஸ்ட் இன் த லைன் அண்ட் டெஃபினெட்லி ஹீஸ் அ ஸ்வீட் ஆர்ட். நான் அந்த ஸ்டேஜில் சொன்னது தான் எங்கேயும் சொல்கிறேன். ஆக்சுவலி எனக்கு பவிஷை ரொம்ப பிடிக்கும். ஆகஸ்ட் 18 இஸ் ஹிஸ் பர்த்டே. ஸோ அப்போ தான் எனக்கு தெரியும் ஷூட்டிங் பண்ணும்போது ஜோவிகாவோட பர்த்டே ஆகஸ்ட் 18. அப்போ நான் கேல்குலேட் பண்ணிட்டேன் அது அம்மா புள்ளா தான் அப்படின்னு. த வே தேவர் இன்டராக்டிங் வென் ஷி கேம் டு த ஸ்பாட், அம்மா வந்தப்போ கூட விமலா. ஸோ இட் வாஸ் வெரி க்யூட். அப்போ ஜோவிகா என்கிட்ட சொன்னா, அம்மா ஹீஸ் ஆகஸ்ட் 18மா, நோ வண்டம்மா. அந்த அம்மா பாசங்கிறது அவ்வளோ அழகாக, அவ்வளோ க்யூட். அதே மாதிரி நாகதுர்கா, வெரி டேலண்டட் அண்ட் வெரி சின்சியர். இண்டஸ்ட்ரியில் வந்து சின்சியரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் எனி ஆர்டிஸ்ட்க்கு. அந்த ஒரு சின்சியரிட்டி அண்ட் பயபக்தி ரொம்ப இருக்குது. ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர். தேங்க்யூ தினேஷ் சார் அண்ட் தேங்க்யூ தனஞ்சயன் சார் அண்ட் முத்தையா சார். சொல்லவே வேணாம், ஸ்பீடு. ஆமாம், அது பயங்கரமான ஒரு எனர்ஜி. மகேஷ், த ஹோல் டீம். என் கேரக்டர் எனக்கு ஐ வாண்ட் டு see the film. ரொம்ப பில்டப்பாக இருக்குது பட் ஐ வாண்ட் டு see the film. இப்போ எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது படம் பார்க்கணும் அப்படின்னு. ஸோ ஐ ஹோப் அண்ட் ப்ரே நம்ம பார்த்த அந்த ட்ரெய்லரில் இன்றைக்கி படங்கள் எல்லாமே நல்ல வரவேற்பு கிடைக்கிது. மக்கள் வந்து தேட்டருக்கு வராங்க அப்படின்னு நினைக்கும் போது தியேட்டர்ஸும் நல்ல தியேட்டர்ஸ் வந்து கொஞ்சம் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கொஞ்சம் தெர் இஸ் அ ஸ்பேஸ் அண்ட் ஃபார் நியூ கமர்ஸ் அண்ட் ஃபார் நியூ டேலண்ட்ஸ். ஸோ ஐ ஹோப் அண்ட் ப்ரே தட் திஸ் கண்டினியூஸ். அதே மாதிரி லவ்வோ லவ்வுக்கு வந்து ஜூலை 10 தியேட்டர்ஸ்க்கு வரும். ஸோ கண்டிப்பாக வந்து தியேட்டரில் படம் பாருங்கள். இந்த இட்ஸ் அ வெரி கரண்ட் டாபிக், ஆன்கோயிங் டாபிக் அண்ட் ஐ லவ் த டைட்டில், லவ்வோ லவ். எல்லாரும் லவ்வும் அப்படிதானே, லவ்வோ லவ். ஸோ யா, ஐ விஷ் எவ்ரிபடி ஆல் த பெஸ்ட் அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் த ஃபிலிம். ஒழுங்காக ரிவ்யூஸை கரெக்டாக எழுதுங்க. தயவு செஞ்சு படத்தை பார்க்கும்போது கரெக்டாக பார்த்து ரிவ்யூஸை வந்து மக்கள்கிட்ட நியாயமாக கொண்டு வந்து சேர்த்துடுங்க. அவ்வளோதான். நன்றி. வணக்கம். இந்த விழாவை பொறுத்த வரைக்கும் இனி அடுத்தடுத்து பேசுகிறவங்க ஆமன் அப்படின்னு சொன்னால் போதும். அந்த அளவுக்கு விளக்கமாக தனஞ்சயன் மொத்தமாக, அதாவது எப்போவுமே விழாவில் ஒருத்தர் பேசிட்டு போன பிறகு பேசுகிறதே ரொம்ப கஷ்டம்னுவாங்க. இப்போ கீழே இருந்து நம்ம சரவணன் சொன்னார் மொத்தம் மேடையில் 24 பேர் இருக்காங்கன்ட்டு. 24 பேர் பேசணும். 24 பேர் பேசுறதுக்கு ஏதாவது விஷயத்தை விட்டு வைக்கணுமா இல்லையா? அந்த ஆள் மொத்தத்தையும் சொல்லிட்டார். இதை மீறி என்ன பேசுறது அடுத்து வர்றவங்க? ஆனாலும் 2-3 விஷயங்களை குறிப்பிட்டு சொல்ல நினைக்கிறேன். 2 விஷயத்தில் தனஞ்சயனோட கருத்து வேறுபாடு. ஒன்று, பவிஷை பார்த்து சம்பளம் எவ்வளோ வேணா வாங்கிக்கிங்கன்னு. இவர் நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய நிர்வாக குழு இருக்கார். இன்றைக்கி நடிகர்கள் சம்பளம் தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. இவர் பவிஷை பார்த்து நீ எவ்வளோ வேணா சம்பளம் வாங்கிக்கிறாரு. 2வது, நாகதுர்கா கிட்ட வந்து இனிமேல் யூடியூப் பக்கம் போகாதீங்கன்னா 2யும் நான் ஆட்சேபிக்கிறேன். நான் ஒரு யூடியூபரும் கூட. நாகதுர்காவுடைய பாப்புலாரிட்டிக்கு இன்றைக்கி நாகதுர்கா இந்த மேடையில் அமர்ந்திருக்கிறதுக்கு காரணம் யூடியூப். அதை வந்து வேணாம் அப்படின்னார். நாகதுர்கா அந்த அட்வைஸ் தயவு செய்து கேட்டுக்காதீங்க. ஓகே, இந்த படத்தினுடைய பெயருக்கேற்ப ஒரு அருமையான ட்ரெய்லர், அழகான பாடல்கள். இன்றைய காலகட்டத்திற்கு என்ன மாதிரியான படத்தை மக்கள் எதிர்பார்க்கிறார்களோ அதை கொடுத்துருக்க விஷயத்தில் வந்து நிஜமாகவே தயாரிப்பாளர் தினேஷ் ராஜையும் தனஞ்சயனையும் நான் பாராட்டுறேன். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, படம் முடிஞ்சு எப்போவுமே படம் முடியும்போது பார்த்திங்கன்னா நிறைய மனக்கசப்பட்டுருக்கோம். அதெல்லாம் இல்லாமல் இன்றைக்கு இவர் எனக்கு இருக்கிற துணையாக இருக்கிறது ரொம்ப பலம்னு தினேஷ் ராஜ் சொன்னதும், இந்த படம் முடிவடைறதுக்கு முன்னாலேயே இந்த படத்தினுடைய
இயக்குனரை பற்றி தனஞ்சயன் பாராட்டி சொன்னது ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயம். திட்டமிட்டபடி இந்த படத்தை முடிச்சிருக்க இந்த படத்தினுடைய இயக்குனருக்கு வந்து மகேஷ் ராஜாந்தன் நிஜமாக பாராட்டினேன். எந்த அளவு நீங்கள் கை தட்டினாலும் அது தகும். ஏன்னா இன்னைக்கு திட்டமிடுறது தான் சினிமாவில் இல்லை. அந்த விஷயத்தில் வந்து அவர் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. நிஜமாக பாராட்டுகள். இசை ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த போன்ற படங்களில் இசை தான் ரொம்ப முக்கியம். அதை வந்து ஃபாக்ஸன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க ஹிந்தி வரைக்கும் போகிறதுக்கு இந்த பேர் வச்சுருக்காங்க, தமிழோட நின்றக்கூடாதுன்ட்டு. நம்ம ஹிந்திக்கு போனாலும் இங்கிலீஷுக்கு போனாலும் கூட இந்த டைட்டில் யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. பவிஷ் நாராயணுடைய வளர்ச்சி வந்து நிஜமாகவே பாராட்டத்தக்க ஒரு வளர்ச்சி. இந்த சினிமா உலகத்தில் ஒரு வளர்ச்சி அடையணும்னா அர்ப்பணிப்பும் திறமையும் இருக்கணும். அது அந்த பையன்கிட்ட இருக்கிறதுனால தான் இந்த அளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்காரு. தனுஷனுடைய சகோதரி மகன் என்பதாலோ கஸ்தூராஜாவுடைய பேரன் அப்படின்றதுனாலோ அவருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல. இன்றைக்கு தொடர்ந்து அவருக்கு வாய்ப்பு கிடைத்து கொண்டிருக்கிறதுனால அதுக்கு முக்கியமான காரணம் இந்த பையனுடைய திறமை. இந்த திறமையை வளர்த்துக்கிறது ரொம்ப முக்கியம் பவிஷ். அதே மாதிரி இன்றைக்கு பார்க்கும்போது அவர் வந்து இன்றைக்கு உள்ள சினிமா கலைஞர்கள் எப்போவே பார்த்தீங்கன்னா 2 படம் நடித்து முடித்தோடனே அவங்கள பாதி பேரை பிடிக்க முடியாது. அப்படி ஒரு கனம் எங்கேருந்தோ வந்து அவங்க தள்ள ஏழுது. அந்த கனம் கொஞ்சம் கூட ஏறாமல் வந்து இந்த பையனை பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கு அவர் அப்படி தான் இருக்கார், அவரும் சந்தேகம் இல்லை. அந்த இன்றைக்கு இருக்கிற இதே நிலையில் வந்து தொடர்ந்து பழகுற தன்மையை வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப வந்து துடிப்போடும் ஒரு சிலிர்ப்பாக இருக்கக்கூடிய அளவுக்கு காதல் காட்சிகள்லாம் ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு. நிச்சயமாக இந்த படம் வெற்றி பெறும். இந்த படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இவங்களை பற்றியெல்லாம் பேசணும்னா இன்னொரு 1 மணி நேரம் பேசலாம். ஏற்கனவே சரவணன் சொல்லிட்டார், மேடையில் 24 பேர் இருக்காங்க, 2 நிமிஷம் பேசினா கூட 48 நிமிஷம் ஆகிடும். அதனால் என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைய வேண்டும் என்று என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வந்து ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மியூசிக் டைரக்டர்ஸ் நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் நன்றி சொல்ல வேண்டியது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த கடவுளுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் திங்க் மியூசிக்லேருந்து சந்தோஷ் சார், மகேஷ் அண்ணா, மணி ப்ரோ, விஷால் ப்ரோ 4 பேருக்கும் நன்றி. தினேஷ் ப்ரோ, ஜெனிமா மீடியா தினேஷ் ப்ரோ, தனஞ்சயன் சார் அண்ட் டைரக்டர் மகேஷ், ரொம்ப நன்றி ப்ரோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கொடுத்ததுக்கு. ஹோப்ஃபுல்லி எங்களுக்கு இந்த சாங்ஸ் எல்லாம் பிடிக்கும்னு நம்புகிறோம். லைக் சின்ன வயசுலேருந்து 2 பேரும் சும்மா ஃபாக்ஸன் தெரு பெரம்பூரில் இருக்க ஃபாக்ஸன் தெருவுலேருந்து மியூசிக் பண்ணிகிட்டு இருக்க பசங்களை கூப்பிட்டு இவ்வளோ பெரிய ஸ்டேஜ் கொடுத்து நிற்க வச்சு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எல்லாருக்குமே நன்றி. அண்ட் ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு அந்த சாங்ஸ் எல்லாம் பிடிக்கும்னு நம்புகிறோம். ரொம்ப ஒரு ஜான்ரா அது மாதிரி நாங்கள் டிஃப்ரெண்ட் வைப்ஸில் போட்டிருக்கோம். அண்ட் அந்த ஃப்ரீடம் எங்களுக்கு கொடுத்ததுக்கு மகேஷ் ப்ரோவுக்கு ரொம்ப நன்றி, பண்ண வாய்ப்பு கொடுத்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிவன். தேங்க்யூ. அசோசியேட்டாக இருந்தால் இவன் வந்து எனக்கு ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதையை சொன்னான். நான் அப்பயே சொல்லிட்டேன், படம் ஹிட்டடா, இது இன்னொரு ரோமியோ ஜூலியட் ட்ரான்ஸ்ஃபர் சொல்லிட்டேன். எனக்கு கதை தெரியும். இது அதுவும் அன்றைக்கே சொன்னேன், இல்லை சார் தேடிட்டு இருக்கேன் சார், இப்படி ஆர்டிஸ்ட் தேடிட்டுருக்கேன், ப்ரொடியூசர் தேடிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு. ஒரு கதை கரெக்டாக வந்துச்சுன்னா அதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு டீம் செட் பண்ணி கொடுத்துரும். உனக்கு கண்டிப்பாக சூப்பராக ஹீரோ ஒருத்தன் வருவான், ஹீரோயின் ஒருத்தன் வருவான் சொல்லியிருந்தேன். வந்துட்டீங்க, 2 பேருமே செம்ம அழகாக இருக்கீங்க, சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட், ராக்கெட் கலக்குங்க. தேங்க்யூ.